ஓகே. நான் இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்த தப்பு என்னென்னு பார்த்தோம்னா, டெய்லியும் வந்துட்டு மைக்கை வச்சு தான் பேசணும், வாய்ஸ் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டு, அப்படி நினச்சே டெய்லியும் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நம்ம குவாலிட்டியாக பேசிடுவோம், குவாலிட்டியாக செய்யலாம், குவாலிட்டியாக ரெடி பண்ணலாம் அப்படி நினச்சிட்டு இருந்துட்டு, அதாவது வேணும்னா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது. இதுதான் சரியான முட்டாள்தனன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ தான் திரும்ப பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னா, இன்றைக்கி என்னோட நினைவுகளும் என்னோடய வார்த்தைகளும் இன்றைக்கி கிடைக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் திரும்ப கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை இழக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயன்றதை புரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே, என்னால் இன்றைக்கி இப்போது எந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலான்னு தோணுச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே ஆமாம், இன்னைக்கு காலையில் தான் கரண்ட்டு வர வச்சேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலைல தானா? ஆமாம், இன்னைக்கு காலைல தான் கரண்ட் வர வச்சேன். ஸோ கரண்ட் வர வச்சுட்டு மொபைலில் வச்சு சார்ஜ் ஏதோ ரெடி பண்ணி வச்சிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு காலையில் கரண்ட் எப்படி போய் அதான் கரண்ட்டு போயிருந்தது எப்படின்னா, அந்த திண்டு மதில் மேலே ஏறினேன். மதில் மேலே ஏறிட்டு அது மேலே நைட்டே பார்த்தேன், கவனித்தேன், மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்பயே சாரி வாழைப்பழம் திண்டுனா அது வேறு. ஸோ மழை பெஞ்சிருந்துச்சு. அப்போ மழை பெஞ்சப்பே சுறுசுறுன்னு அந்த இது சவுண்டெல்லாம் பார்த்தேன். அப்போ ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்குன்றனால கொஞ்சம் பயம் அது மேலே ஏறி வேலை பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் விட்டுட்டேன் அப்படியே. சரி காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ நினச்ச மாதிரி காலைல எழுந்திரிச்சு காலைல ஒரு 1/2 hour வேலை எழுந்திரிச்சு அந்த மாதிரி போய் சரி பண்ணி முடிச்சாச்சு. கரண்ட் வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இன்றைக்கி பெட்ரோல் பங்க் வேலையை இப்போ ஃபுல் டைம் பார்க்குறேன்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஏன்னா நாளைக்கு சேலரி வந்துடும்ன்றாங்க. இந்த மந்தோட எண்டு இன்றைக்கி இந்த மந்தோட எண்டு க்ளோஸ் ஆகுன்றனால இன்றைக்கி என்னால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு அப்படியே சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே காலைல ஒரு 3 சைட்டு போட்டு வச்சுருந்தாங்க. 3 சைட்டும் மத்தியானத்துக்குலாம் முடிக்கிறேன். முடிச்சுட்டு ஓகே, மத்தியானத்துக்கு மேலே ஏதோ சைட்டு இருக்காதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, மத்தியானத்துக்கு மேலே ஒரு 4 சைட்டு போட்டுவிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மத்தியானம் முடிச்சுட்டு ஒரு பீஃப் பிரியாணி சாப்பிட்டு என்ன செய்கிறது. ஆக்சுவலாக என் மைண்ட் செட்டுக்கு என்னன்னு தெரியல. ஒரு விஷயத்த சாப்பிட்றதுனால ஒன்றும் அதை நான் தப்பாக நினைக்கிறேன். இப்போ என்னை நான் வேற ஒரு கேரக்டரை வச்சு பார்க்குறப்போ டெய்லி நான் கதவை திறந்து வச்சுட்டு போகிறது, ஒரு பக்கம் மாடு தான் வந்துச்சுன்னா அந்த செடிகளை தின்னுட்டு போகட்டும் அப்படின்றனால தான். இன்னொரு பக்கம் என்னோடய சுயநலத்தை பார்த்தோம் அப்படின்னா, அது செடியெல்லாம் தின்னுட்டு போச்சுன்னா கொசு தங்காது. ஸோ எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்காண்டி நான் பிரியாணி சாப்பிட்றப்ப எனக்கு அதை தெரில, அதுக்காண்டியே வளர்க்கப்பட்ட ஒரு உயிரினத்தை சாப்பிட்றோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. அது தப்பாக தெரிய மாட்டுது. மேபி தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு 4 சைட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இங்கே வீட்டிலேருந்து கிளம்பி போனேன். ஸோ 4 சைட்டை முடிக்கணுன்றக்காண்டியே விறுவிறுன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாகவே நல்லா பண்ணேன் நான். ஸோ பண்ணிவிட்டு ஈவினிங் மேலே தான் அந்த அதாவது நேற்று எப்படி ஒரு ஐ மீன் சொல்லப்போனால் நான் நேற்று ஆக்டிங் கிளாஸுக்கு போகணும்னு ஒரு பரபரப்போடையே தெரிஞ்ச மாதிரியே இன்றைக்கி நான் எனக்கு 7 மணிக்கு அமேசான் ஸ்லாட் இருக்குது, அதை முடிக்கணும் அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ஒரு பதட்டத்தோடையே ட்ரை பண்ணி கடைசியாக எப்படியோ 4 சைட்டு ஸோ ஈவினிங்குள்ளே முடிச்சு அங்கேருந்து ஆக்சுவலாக எனக்கு 7 மணிக்கு ஸ்லாட்டிங்க. நான் அவன் பார்த்தா 6:52க்கு அங்கே இங்கே அனகாபுத்தூர், அதாவது நான் அமேசானில் ஸ்கேன் பண்ணணும் QR கோடை, அதான் என்னோடய அட்டெண்டன்ஸ். ஸோ அதை பண்ண வேண்டிய இடத்துல இருந்து நான் நிற்கிற இடம் பார்த்தேன் ஒரு 15-16 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் நிற்கிறேன் நான். அடங்க ஒய்யாலையில் மேப்பில் போட்டால் 33 நிமிடங்கள் மட்டுமே சொல்லி வந்து நிற்கிது. அதை பார்த்தோன்னே அடங்க ஒய்யால் அப்போ என்னடா பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக வெறுப்பாயிடுச்சு. அப்புறம் தான் பார்த்தேன், சரி ரைட்டு, நமக்கு எதாவது வேணும்னு நம்ம தான் பண்ணி ஆகணும், மைண்ட் அதை போட்டு குழப்பிக்காத, சரசரம் அடிச்சு கலப்படாடே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தைரியமாக ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புனேன். சொல்லப்போனால் செம்ம ஸ்பீடு, செம்ம வேகமாக தான் வந்தேன், பதட்டத்தோடு தான் வந்தேன். ஸோ வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தப்போ யாரோ ஒரு அக்கா என்னை அங்கிட்ட இறக்கி விடுப்பா அப்படின்னு கையை நீட்டினாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக அவங்க அந்த இடத்துல நான் ஒன்றுமே ஓடலை. ஏன்னா நான் முழுக்க பதட்டத்தோடு அந்த டயத்துக்குள்ளே நான் அமேசான் பிளேஸுக்கு போய் நிற்கணும் அப்படின்ற அந்த பதட்டத்தோடய வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு எதிர்த்தாப்புல யாரோ கை கட்டின மாதிரி இருந்துச்சுன்றதை நான் தாண்டி போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறேன்,
அவங்க அப்புறமேட்டுக்கு அப்படியே அந்த அக்கா ஒரு ஏமாற்றத்தோட பார்க்குறாங்க. "ஏன்டா டேய் உன்னைய மதிச்சு நான் கேட்டேன் பார்த்தியாடா" அப்படின்ற மாரி அந்த அக்காவ பார்த்துக்க பார்வை எனக்கு. எனக்கு ஒரு மாரி சங்கட்டமா போச்சு. அவங்க பார்க்கறது ரொம்ப ஏழை மாரி இருந்தாங்க. சொல்லப்போனா அவங்க ஐட்டம் மாரிலாம் கிடையாது. பார்க்கறதுக்கு ஏதோ வேலை பார்த்துட்டு வந்து ஆட்டோவுக்கு ஏதோ ஆட்டோவில் போகிற பதில் இது மாதிரி லிஃப்ட் கேட்டு போனோம்னா கொஞ்சம் எதாவது நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ என்னமோ தெரில. அந்த மாதிரி நினச்சி கை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக போச்சு. ஆனால் அடுத்த செகண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டேய் நீ போகிற பாதை இது கிடையாதுடா, டேய் கிளம்புடா, நீ ஏன் ஆல்ரெடி டைம்லாம் ஓடிக்கிட்டு இருக்க, இதில் வேறு தேவைலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உள்ளே இருந்த ஒரு கேரக்டர் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு தூரம் வந்துட்டேன். போயிட்டு ஸ்லாட்டை முடிச்சுட்டு அமேசான் ஸ்லாட்டை முடிக்க போயிட்டு இன்றைக்கி பார்த்தா மொத்தமே 3 பார்சல் கொடுத்தாங்க. அந்த 3 பார்சலில் 2 எக்ஸ்சேஞ்ச் பார்சல். அந்த எக்ஸ்சேஞ்ச் பார்சலில் பண்ண கூத்து தான் பெரிய கூத்து. 2 பார்சலில் ஒரு பார்சல் பார்த்தா அப்பா பையன் 2 பேரும் ஒரு நெளிஞ்சு போன செல்லு, அதுவும் டச்சு ஒர்க் ஆகாத செல்லு. அதை என் தலையில் கட்டுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறாங்க. கையில் ஃபோனை கொடுக்குறப்பே கவரோட கொடுத்தாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டால், நான் ஃபோனே போகுது கவரை சின்னத்தில் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. அதுலேருந்து எனக்கு லைட்டாக டவுட் வந்துச்சு, என்ன அது ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுலேருந்து ஆரம்பிச்சு என் கையில் ஃபோனை கொடுத்து என்னை கொண்டு போகணும்னு சொல்கிற வரைக்கும் சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டு என்னை பிரைட்னஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே கிடந்தாங்க. என்னன்னு தெரில, அந்த இடத்துல நான் ரொம்ப ஸ்டெடியாக இருந்தேன்னு என்னன்னு தெரில, இல்லை ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் அந்த இடத்துல விட்டு தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்தால் அவங்க பார்த்தா ஐஓபி மேனேஜர். இந்த ஆள் என்னடானா மொபைலில் சார்ஜ் இல்லாமல் வச்சுருக்கான். அவனோட பெரிய கூத்தாடா பாவிலா டே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போய் சார்ஜ் போய் வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்த மனுஷன் அவர் ஒரு மேனேஜர் அப்படின்றத நல்லாவே காமிச்சார் ஆள். ஆக்சுவலாக அவரை பற்றின எந்த விஷயத்தையும் என்னை ஷேர் பண்ணிக்கவில்லை. என்னையை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுகிட்டு இருந்தார் ஆள். ஓகே, ஸோ ஹீஸ் அ மேனேஜர் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அப்போ தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆனால் எதுவும் சொல்லிக்கல, காமிச்சிக்கல. சரி, வேலையெல்லாம் வைக்கின்ற மட்டும் அவருக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதை வச்சு ஏதாவது ஒரு பக்கம் அவருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை எனக்கு ஏதாவது அவரை வச்சு ஒரு வேலை அமையணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு. அதை தவிர்த்து எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல. வாழ்க்கைக்கு கூட்டிகிட்டு போகுதுன்றது எனக்கு தெரியல. எல்லாம் நல்லபடியாக நடக்குன்ற நம்பிக்கையில் தான், அந்த நம்பிக்கையோட தான் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் ஸ்டீவ் கூட போயிட்டு பாலாஜி மெஸ், அந்த சானிட்டோரியம் பிரிட்ஜு கிடையாது, பாலாஜி மெஸ்ஸில் போயிட்டு இட்லி ஒரு 3 இட்லி தான் சாப்பிட்டேன். ஏன்னா ஸ்டீவோட வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி வாழைப்பழம் வைப்பாங்க. ஸோ எனக்கு அந்த பக்கம் போகிறப்ப பிளான் பண்ணிட்டேன், கண்டிப்பாக அந்த பாட்டிகிட்ட வாழைப்பழத்தை வாங்கிட்டு போய் ஆகணுன்ட்டு. ஸோ போனோம், சாப்பிட்டோம். 3 புதினா சட்னி வச்சு சாப்பாடு. புதினா சாப்பிட்டீங்கனாலே எனக்கு ஞாபகம் வருது நுங்கம்பாக்கம் தான். நான் நுங்கம்பாக்கத்தில் தங்கி வந்து என்னோடய ஆஃபீஸுக்கு நான் அதாவது ஹோட்டலுக்கு போகிறப்ப டெய்லியும் காலையில் சாப்பிட்ற சட்னி ஒரே சட்னி, அந்த புதினா சட்னி மட்டும்தான். ஏன்னா அங்கே அப்படி தான், அந்த சட்னிக்கு தான் அப்படியே நல்லா முக்கி ஊற வச்சு சாப்பிட்ற நல்லா சாப்பிட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி வேறு எங்கேயா சாப்பிட்டாலும் எனக்கு புதினா சட்னினாலே அங்கே நுங்கம்பாக்கம் இடம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த இதை பார்த்து நான் தான் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப கையில் மொபைல் இருந்துச்சுல்ல, அதை போய் கொடுத்துட்டு ஆஃபீஸுக்கே போயிட்டேன். காலைல போகலாம் பார்த்தேன், அப்புறம் சானிட்டோரியம் வரைக்கும் போயாச்சு. அப்படியே அங்கிட்டு போனால் ஈஸ்ட்டு தான் போகலாம். சரி ரைட்டு போய்ட்டு உடஞ்சிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து உள்ளே வந்து உட்காந்தேன். ஸோ உள்ளே வந்து உட்காரப்போ பிளான் பண்ணிட்டேன், தூங்குறப்ப சில பாட்டெல்லாம் போட்டு தான் பாட்டுக்கிட்டே படம் பார்க்கலாம் பார்த்தேன். ஆனால் மைண்ட் செட் இல்லை, ஏன்னா காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இப்போ போய் தூங்க வர டைம், தூங்க போகிறேன், பார்க்கலாம். ஸோ என்னோடய அந்த ரேப் அந்த டிஷர்ட்டை போட்டு தூங்கணும், ஏன்னா ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்குது. அதான் ஃபேன் போடாமல் படுக்கலான்னு பார்த்தா ஃபேன் போடாமல் பார்த்தா கொசு கிடைக்குது. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரெஸ் எடுத்து போட்டு போய் தூங்க வேண்டியதான் வேலை. பார்ப்போம். சொல்லப்போனால் இன்றைக்கி உண்மையிலே ரொம்ப பரபரப்பு. நேற்று மாதிரியே தான் அந்த பேங்க் வேலையும் இதையும் சேர்ந்துச்சு, பெட்ரோல் பங்க் வேலையும் இதையும் சேர்த்து பார்க்குறக்காண்டி நம்ம படுற பாடு பெரிய பாடாக இருக்குது. ஆனால் போகிற வரைக்கும் நல்லபடியாக போகுன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக லைஃப் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாழ்க்கைக்கான சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்டிங் கிளாஸ் போனதுலேருந்து எனக்கு அப்பப்போ ஆக்டிங் கிளாஸோட சீன்ஸு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்ருக்கு. சரி ஓகே, நடக்கட்டும், பார்த்துக்கலாம் எப்படின்னு. ஓகே, இந்த நாள் சிறப்பாகவே போச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக போகணுன்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம்.